வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் விமலநாதன், ஆசிரியர், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இன்று நாங்கள் நிகழ்தகவு தொடர்பான விடயங்களை உங்களுடன் ஆராயலாம் என்று வந்திருக்கின்றேன். நிகழ்தகவு தேர்ச்சி 4 எழுமாற்று பரிசோதனை ஒன்றின் நிகழ்ச்சிகளை விளக்குவதற்கு கணித மாதிரிகளை பயன்படுத்துவர். தேர்ச்சி மட்டம் 4.1 எழுமாற்று பரிசோதனை ஒன்றின் நிகழ்ச்சிகளை விளக்குவர். பாட வேளைகள் 4 கற்றல் பேறுகள் 1 எழுமாற்று பரிசோதனையை விளக்குவர். 2 மாதிரி வெளி, மாதிரி புள்ளி என்பவற்றை வரையறுப்பர். நிகழ்ச்சியை வரையறுப்பர். இது 3. 4வது எளிய நிகழ்ச்சி, கூட்டு நிகழ்ச்சி, சூனிய நிகழ்ச்சி, நிரப்பு நிகழ்ச்சி என்பனவற்றை விளக்குவர். 5வது நிகழ்ச்சிகளை வகைப்படுத்தி நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்பு இடைவெட்டு என்பனவற்றை காண்பர். 6 புறநீக்கும் நிகழ்ச்சிகளையும் ஜாவுமளாவும் நிகழ்ச்சிகளையும் விளக்குவர். 7 சம நேர்த்தகவுடைய பேறுகளை விளக்குவர். 8 நிகழ்ச்சி வெளியை விளக்குவர். சரி பிள்ளைகளே, நாங்கள் பாடத்துக்கு போவோம். நிகழ்தகவு என்றால் என்ன? நிகழ்தகவு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிகழ்தகவு. கணித ரீதியில் 0 தொடக்கம் 1 வரையுள்ள ஒரு பெருமானத்தால் இதை நாங்கள் அளவிடலாம். சரிதான், ஒரு வாய்ப்பு நடைபெறுவதற்கான அந்த சாத்தியம், அதுதான் நிகழ்தகவு. சரியா? ரைட். இப்போ முதல்ல நாங்கள் பார்க்க போகிறோம் எழுமாற்று பரிசோதனை. இப்போ ஒரு பரிசோதனையை நாங்கள் இப்போ எழுமாற்று பரிசோதனை என்று சொல்லுவோம்டா, முதலாவது அந்த பரிசோதனையின் முடிவை முன்கூட்டியே நாங்கள் சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஒரு நாணயத்தை சுன்ற பரிசோதனையில் கெட்டான் விழுமண்டு நாங்கள் முதலே சொல்லலாம். 2வது அதே நிபந்தனையின் கீழ் இப்பரிசோதனையை மீள செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதான்? அப்போ நாணயத்தை நாங்கள் மீண்டும் சுண்டி பார்க்கலாம். அந்த பரிசோதனை ஒரு சரிதான் எழுமாற்று பரிசோதனை. 3வது அந்த பரிசோதனையின் இயல்தகு பேறுகளை ஒரு தொட வடிவில் வெளிப்படுத்தலாம். அப்போ இதுதான் எழுமாற்று பரிசோதனை. சரிதான்? இப்போ நாணயத்தை சுன்ற பரிசோதனை, ஒரு தாயக்கட்டையை உருட்டுற பரிசோதனை, இவைகளெல்லாம் எழுமாற்று பரிசோதனை. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் மாதிரி வெளி. மாதிரி வெளி என்றா என்ன? இப்போ ஒரு எழுமாற்று பரிசோதனையில் கிடைக்கிற எல்லா இயல்தகு பேறுகளையும் கொண்ட தொட மாதிரி வெளி என்று சொல்லுவோம். சரிதான்? உதாரணம் 1 தொடக்கம் 6 வரை இந்த இலக்கமிடப்பட்ட தாயக்கட்டை உருட்டப்படுது. இதன் மாதிரி வழி ஒமேகாவால் குறிக்கலாம். அப்போ எங்களுக்கு கிடைக்கிற இயல்தகு பேறுகள் 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் இயல்தகு பேறுகள். சரிதான்? இதுதான் மாதிரி வழி. இந்த மாதிரி வழியை ஒமேகா அல்லது எஸ்ஸாலையும் குறிக்கலாம். ஒமேகா அல்லது எஸ்ஸாலையும் குறிக்கலாம். அடுத்ததான் நாங்கள் நிகழ்ச்சி என்றா என்னென்று பார்ப்போம். நிகழ்ச்சி என்றது மாதிரி வெளியின் தொடை பிரிவு. மாதிரி வெளியின் உபதொடைகள் எல்லாம் நிகழ்ச்சி. இதுக்கு ஒரு உதாரணம், தாயக்கட்டை உருட்டுற பரிசோதனை. உங்களுக்கு தெரியும், அதிண்ட மாதிரி வெளி 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் தாயக்கட்டையை உருட்டுற பரிசோதனையின் மாதிரி வெளி. இதில் ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒமேகாவின் ஒரு தொடை பிரிவு 1, 2 இது ஒரு நிகழ்ச்சி. இப்படி கன நிகழ்ச்சிகள் எழுதலாம்.
ஒமேகாவும் ஒமேகாவிൻ്റെ ஒரு தொடைப்பிரிவு, அதுவும் ஒரு நிகழ்ச்சி. சூனிய நிகழ்ச்சி எம்டி செட்டும் ஒமேகாவிൻ്റെ ஒரு தொடைப்பிரிவு, அதுவும் ஒரு நிகழ்ச்சி. அப்போ கன நிகழ்ச்சிகள் எழுதலாம். இவையெல்லாம் நிகழ்ச்சிகள். அடுத்ததாக நாங்கள் சூனிய நிகழ்ச்சி. இப்போ முதல் நான் சொன்னேன்னா இந்த எம்டி செட் எல்லா தொடைகளிலே ஒரு தொடை பிரிவு, ஒரு உபதொடை. அப்போ எம்டி செட்டும் ஒரு நிகழ்ச்சி. அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் சூனிய தொடைக்குரிய நிகழ்ச்சி, சூனிய நிகழ்ச்சி எனப்படும். சரி, இதை இந்த எம்டியால் குறிக்கலாம். உதாரணமாக 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட தாயக்கட்டையில் 7 என்ற இலக்கம் தோன்றும் நிகழ்ச்சி ஒரு சாத்தியமில்லாத நிகழ்ச்சி. அப்போ இது எம்டி செட், ஒரு சூனிய நிகழ்ச்சி. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சி வெளி. இப்போ நிகழ்ச்சி வெளி என்றால் ஒரு மாதிரி வெளியின் எல்லா தொடை பிரிவுகளையும் கொண்ட தொடையை நாங்கள் நிகழ்ச்சி வெளி என்று சொல்லுவோம். எல்லா உபதொடைகளையும் கொண்ட தொடை. இப்போ உதாரணமாக ஒரு நாணயத்தை சுன்ற பரிசோதனை உங்களுக்கு தெரியும். அதிண்ட மாதிரி வெளி ஹெட் விளம் அல்லது டெயில் விழும், H அல்லது T. இதுதான் மாதிரி வெளி. இந்த மாதிரி வெளியின் தொடைப்பிரிவுகள் அதான் நிகழ்ச்சி. அப்படி எல்லா நிகழ்ச்சியும் என்னென்ன நிகழ்ச்சி இருக்கு? H, T, ஒமேகாவும் ஒமேகாவின் ஒரு தொடைப்பிரிவு, இதோட சூனிய நிகழ்ச்சி. அப்போ இந்த மாதிரி வெளியில் இருக்கிற நிகழ்ச்சிகள் இவ்வளவுதான். இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் கொண்ட தொடையை சொல்கிறது நிகழ்ச்சி வெளி. சரியா? ரைட். மற்றது இன்னொன்று தெரியும். ஒரு தொடையில் எண்ணிக்கையான மூலகங்கள் இருந்தால், இப்போ இதில் 1 2 3 இப்படி எண்ணிக்கையான மூலகங்கள் இருந்தால் சரிதான். இப்போ ஒன்று தொடக்கம் வரை நம்பர்ஸ் இருக்குன்ற வைப்போம். இந்த ஏ என்ற தொடையின் தொடை பிரிவுகளின் எண்ணிக்கை 2 to the power என்ன இருக்கும்? ஏயில் எண் மூலகங்கள் இருந்தால் ஏயின் தொடை பிரிவுகளின் எண்ணிக்கை 2 எண்ணாம் அடுக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வழியில் உள்ள பேறுகளின் எண்ணிக்கை 2. ஆகவே நிகழ்ச்சி வழியில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை, அதாவது நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 2 2ஆம் அடுக்கு 4 வரும். அப்போ இதை பார்த்தாலே தெரியும் 4 நிகழ்ச்சிகள் இருக்கு. சரியா? ரைட். அடுத்ததா நிரப்பு நிகழ்ச்சி என்றா என்னென்று பார்க்க போகிறோம். நிரப்பு நிகழ்ச்சி அதை ஏ டேஸ் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் ஏசி இதால் குறிக்கலாம். இதின் வரவிலக்கணம் இதுதான். ஏ டேஸ் என்றா அதுக்கு இருக்கிற பேறுகள் எல்லாம் மாதிரி வலிக்க இருக்கணும், மாதிரி வலிக்க இருக்கணும். ஆனால் ஏயுக்க இருக்கக்கூடாது, ஏயுக்க இருக்கக்கூடாது. மாதிரி வலிக்க இருக்கணும், ஏயுக்க இருக்கக்கூடாது. சரி, இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, மாதிரி வலிக்க இருக்கணும், ஏயுக்க இருக்கக்கூடாது. சரிதான்? அதுதான் ஏ டேஸ் அல்லது ஏ காம்ப்ளிமெண்டால் குறிக்கலாம், ஏசி. அடுத்தது நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்பு. 2 நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்பு. ஏ ஒன்றிப்பு பி, ஏ ஒன்றிப்பு பி. இது என்னென்று நாங்கள் வரையறுக்கிறோம்டா, இதுக்கு இருக்கிற பேறுகள் எல்லாம் ஏக்க இருக்கணும் அல்லது பிக்க இருக்கணும், ஏக்க இருக்கணும் அல்லது பிக்க இருக்கணும், அல்லது பிக்க இருக்கணும். இப்படி வரையறுக்கிறோம். சரிதான்? இப்போ இதை இன்னொரு விதமாக சொன்னால் சரிதான், இந்த வெண்டயரத்தில் காட்டியிருக்கிறோம். ஏக்கில் இருக்கிற பேறுகள் எல்லாம் வரும், அதை விட மேலதிகமாக பீக்கில் இருந்தால் அதுவும் வரும். ஏக்க இருக்கிற பேறுகள் எல்லாம் வரும், அதை விட மேலதிகமாக பீக்கில் ஏதாவது இருந்தால் அதுவும் வரும். இதுதான் ஏ ஒன்றிப்பு பி. சரியா? அடுத்தது இரு நிகழ்ச்சிகளின் இடைவெட்டு. ஏ இடைவெட்டு பி,
ஏ இடைவெட்டு பி இதில் எழுதியிருக்கு, திருப்பியும் எழுதுறேன். அப்போ இடைவெட்டண்டா அதுக்கு இருக்கிற பேர்கள் எப்படி இருக்கணுமெண்டா ஏயுக்குள்ளையும் இருக்கணும் பியுக்குள்ளையும் இருக்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ரெண்டுக்குள்ளையும் இருக்கணும், ரெண்டுக்குள்ளையும் இருக்கும். சரிதான், ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு வட்டங்களும் சந்திக்கிற இதுதான் ஏ இடைவெட்டு பி. அடுத்தது இரு நிகழ்ச்சிகளின் வித்தியாசம் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி. அப்போ இதுக்கு இருக்கிற பேர்கள் எப்படி இருக்குமெண்டா ஏயுக்கு இருக்கணும் பியுக்குள்ள இருக்கக்கூடாது, ஏயுக்குள்ள இருக்கணும் பியுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏயுக்குள்ள இருக்கணும் பியுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ இதில் பார்த்தீங்களா தெரியும் ஏ என்ற வட்டத்துக்குள்ள இருக்கணும் பி என்ற வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அதான் இதில் நிலட்டி காட்டி கிடக்கு. ஏ என்ற வட்டத்துக்குள்ளே இருக்கணும் பி என்ற வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இது என்னத்துக்கு சமனாக இருக்குமெண்டா இந்த ஏ மைனஸ் பி என்னத்துக்கு சமனாக இருக்குமெண்டா ஏ இடைவெட்டு பி டேஸ். உங்களுக்கு தெரியும் ஏ மைனஸ் பி என்றா ஏக்குள்ள இருக்கணும் பிக்குள்ள இருக்கக்கூடாது. ஏ இடைவெட்டு பி டேஸ்ண்டா ஏக்குள்ளையும் இருக்கணும் பி டேஸுக்குள்ளையும் இருக்கணும். பி டேஸ்ன்றது பிக்குள்ள இருக்கக்கூடாது, பி டேஸுக்கு இருக்கிறண்டா பிக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ ஏ மைனஸ் பி என்னத்துக்கு சமன் ஏ இடைவெட்டு பி டேஸுக்கு சமன். சரி, இதுக்கு நாங்கள் கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒமேகா 1 2 3 4 5 6 அதுக்கு இருக்கிற பேர்கள் சரி 6 பேர்கள் இருக்குது. ஏ என்ற ஒரு நிகழ்ச்சி வரையறுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற பேர்கள் 1 3 5 6 சரிதான். அதே மாதிரி பி என்ற ஒரு நிகழ்ச்சி வரையறுக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற பேர்கள் 1 2 6. முதலாவது கேட்டு கிடக்கு ஏ டேஸ். உங்களுக்கு தெரியும் ஏ டேஸ் என்றால் மாதிரி வலிக்க இருக்கணும் ஏயுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ மாதிரி வழி தான் சரிதான், இந்த தொடைகளில் அகிலத்தொடை மாதிரி தான் இந்த மாதிரி வழி. அப்போ மாதிரி வலிக்க இருக்கணுமெண்டா சரிதான் 2 மாதிரி வலிக்க இருக்குது ஏக்குள்ளே இல்லை, 1 வராது, 1 ஏக்குள்ளே கிடக்கு 2 ரைட் மாதிரி வலிக்க இருக்குது ஆனால் ஏக்குள்ள இல்லை. 3 சரி, 4 ஏக்குள்ள இல்லை, 5 6 அது ஏக்குள்ள இருக்குது. அப்போ ஏ டேஸுக்குள்ள 2, 4. அதே மாதிரி ரெண்டாவது சரிதான், நீங்கள் ரெண்டாவதை பாருங்கோ ஏ இடைவெட்டு பி டேஸ், ரெண்டாவது ஏ இடைவெட்டு பி டேஸ், ஏ இடைவெட்டு பி டேஸ். அப்போ ஏ இடைவெட்டு பி டேஸ்ண்டா ஏக்குள்ள இருக்கணும், ரெண்டாவது ஏ இடைவெட்டு பி சரிதான், ரெண்டாவது ஏ இடைவெட்டு பி, ரெண்டாவது ஏ இடைவெட்டு பி, ரெண்டாவது ஏ இடைவெட்டு பி. அப்போ ரெண்டுக்குள்ளையும் இருக்கும், ஏக்குள்ளையும் இருக்கணும் பிக்குள்ளையும் இருக்கணும். அப்போ ஏக்குள்ள இருக்கிற நிகழ்ச்சி என்னென்ன 1 3 5 6, பிக்குள்ள 1 2 6. இப்போ ரெண்டுக்குள்ளையும் இருக்கணுமெண்டா 1 6 தான் ரெண்டுக்குள்ளையும் இருக்குது சரிதான், ரைட். மூன்றாவது ஏ ஒன்றிப்பு பி, இதை அழிச்சு போட்டு செய்கிறேன். மூன்றாவது ஏ ஒன்றிப்பு பி, ஏ ஒன்றிப்பு பி. அப்போ நீங்கள் இது என்னென்று எழுதுவீங்களா ஏயுக்குள்ள இருக்கிற முழு பேறுகளையும் எழுதுவீங்கள். ஏக்கு இருக்கிற முழு பேறுகளும் 1 3 5 6. இதை விட
மேலதிகமாக பிக்குள்ள ஏதாவது இருந்தால் அதையும் எழுதுவீங்க. அப்போ இதில் என்ன, 1 2 2 தான் மேலதிகமாக இருக்கிறது. இதுதான் ஏ ஒன்றிப்பு பி. நாலாவது ஏ மைனஸ் பி. நாலாவது இதில் எழுதுகிற நாலாவது சரிதான். நாலாவது ஏ மைனஸ் பி. உங்களுக்கு தெரியும் ஏ மைனஸ் பி என்றது ஏக்குள்ள இருக்கணும், பிக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ ஏக்குள்ள இருக்கிற 1 பிக்குள்ள இருக்கு, 3 பிக்குள்ள இல்லை, 5 அதுவும் பிக்குள்ள இல்லை, 6 பிக்குள்ள இருக்கு. அப்போ ஏ மைனஸ் பிக்குள்ள இருக்கிறது 3 6. இதுதான் ஏ மைனஸ் பி. சரி, அடுத்த ஒரு முக்கியமான முடிவு இந்த தொடைகளுக்குரிய அட்சர கணித விதிகள். இந்த பேறுகள் உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் இந்த முடிவுகள் மிக முக்கியமானது. சரி, ஒரு பரீட்சை நோக்கில் இந்த முடிவுகள் கட்டாயமாக எல்லா மாணவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிதான், ரைட். முதலாவது விதி அதே வலு விதி. இங்கே பாருங்க, இப்போ சில முடிவுகள் இப்போ நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஏ ஒன்றிப்பு ஏ. இப்போ நான் முதல் சொன்னேன்னா ஏக்குள்ள இருக்கிற எல்லா பேறுகள் அதை விட மேலதிகமாக அதுவுமே தான். ஆகவே ஏ ஒன்றிப்பு ஏ என்றே வரும். இதே மாதிரி ஏ இடவட்டு பி, ஏ இடவட்டு ஏ ரெண்டுமே தான். அப்போ ரெண்டுக்குள்ளேயும் இருக்கிறாண்டா அது ஏ தான். இது ரெண்டும் நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அதே வலு விதி. ரெண்டாவது பரிவர்த்தனை விதி. சரிதான், ரெண்டாவது பரிவர்த்தனை விதி. இப்போ உங்களுக்கு தெரியும் ஏ ஒன்றிப்பு பி சமன் பி ஒன்றிப்பு ஏ. இந்த எண்களில் கூட்டல் பரிவர்த்தனை விதிக்குட்பட்டது. 3 சக 2 சமன் 5, 2 சக 3 சமன் 5. அப்போ எண்களில் கூட்டல் பரிவர்த்தனை விதிக்குட்பட்டது. கழித்தல் 3ல் 2 கழிச்சா 1, 2ல் 3 கழிச்சா 1. அப்போ எண்களில் கழித்தல் பரிவர்த்தனை விதிக்கு உட்பட்டது இல்லை. ஆனால் தொடைகளில் இந்த ஒன்றிப்பும் இடைவெட்டும் பரிவர்த்தனை விதிக்குட்பட்டது. அதே மாதிரி ஏ இடைவெட்டு பி சமன் பி இடைவெட்டு ஏ, இப்படி எழுதலாம். சரிதான். அடுத்த விதி இந்த சேர்த்தி விதி. சேர்த்தி விதி. சரி, இங்கே பாருங்க, ஏ ஒன்றிப்பு பி ஒன்றிப்பு சி. பியையும் சியையும் இதில் சேர்க்கிறோம், ஏயோட அதை ஒன்றிப்படுக்கிறோம். சரிதான். இது என்னத்துக்கு சமனண்டா ஏயையும் பியையும் சேர்க்கிறோம், அதோட சியை ஒன்றிப்படுக்கிறோம். சரிதான், இதுக்கு சமன். அப்போ சேர்த்தி விதி. எதை ரெண்டை சேர்க்கிறன்றதை பற்றி பிரச்சனை இல்லை, எதையும் சேர்க்கலாம். அதுதான் இந்த விதி. இதே மாதிரி இடைவெட்டுக்கு உண்மை. இதே மாதிரி இடைவெட்டுக்கு உண்மை. இப்போ உங்களுக்கு தெரியும் எண்களில் பிரித்தல் இந்த சேர்த்தி விதிக்குட்பட்டதா? இந்த மேலே இருக்கு. எண்களில் பிரித்தல் இந்த சேர்த்தி விதிக்குட்பட்டதா? சரி, ஒருக்கா பார்ப்போம். அது பிரித்தல் சேர்த்தி விதிக்குட்பட்டதாண்டு நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். எண்களில் பிரித்தல் சேர்த்தி விதிக்குட்பட்டதா? 4 அரண 2. இதை 2ஆல் பிரிப்போம். என்ன விட வரும்? 4 2ஆல் விரிச்சா 2, பேந்து 2 2ஆல் விரிச்சா 1. அப்போ இந்த 4ஐயும் 2ஐயும் முதல்ல சேர்த்திருக்கிறோம். அப்போ எங்களுக்கு விட 1 வருது. அப்போ இதே மாதிரி
மற்றதை சேர்த்தா என்ன வரும்? இங்கே பாருங்கள், இதில் எழுதுகிறேன். 4 அரணை 2 அரணை 2, 4 அரணை 2 2ஆல் விரிச்சா 1, 4 1ஆல் விரிச்சா 4. எங்களுக்கு தெரியுது ரெண்டும் வேற வேற விட. அப்போ எண்களில் பிரித்தல் சேர்த்து விதிக்கு உட்பட்டது இல்லை. சரிதான். அடுத்தது பரம்பல் விதி. சரிதான். இந்த ஏ இடைவெட்டு B1 C, இந்த பிராக்கெட் B1 Cக்கு போட்டு கிடக்கு. இது என்ன மாதிரி பரம்புதண்டா, ஏ இடைவெட்டு B ஒன்றிப்பு ஏ இடைவெட்டு C. இதே மாதிரி இதில் ஒன்றிப்பும் இதில் இடைவெட்டும் வருது. அப்போ என்ன மாதிரி பரம்பும்? ஏ ஒன்றிப்பு B இடைவெட்டு ஏ ஒன்றிப்பு C, ஏ ஒன்றிப்பு B இடைவெட்டு ஏ ஒன்றிப்பு C. இது பரம்பல் விதி. அடுத்தது ஒரு முக்கியமான விதி, தமோகனின் விதி. சரி, இந்த தமோகனின் விதியை முறுக்கா வடிவா பார்ப்போம். சரி, இப்போ ஏ ஒன்றிப்பு B முழுவதின் டேஸ், ஏ ஒன்றிப்பு B முழுவதின் டேஸ். சரி, என்ன நடக்குமெண்டா, இந்த ஏக்கு டேஸ் வரும், இந்த ஒன்றிப்பு இடைவெட்டா மாறும், பிக்கு டேஸ் வரும். சரிதான். அப்போ இந்த முடிவு சரிதான் டிமோகன்ஸ் லோ. சரிதான், தமோகனின் விதி. இதே மாதிரி இந்த இடைவெட்டுக்கும் எழுதலாம். இதில் மேலே எழுதுறோம், இங்கே பாருங்க. ஏ இடைவெட்டு B முழுவதின் டேஸ், ஏக்கு டேஸ் வரும், இந்த இடைவெட்டு ஒன்றிப்பா மாறும், பிக்கு டேஸ் வரும். சரிதான். அப்போ இது தமோகனின் விதி. இது நடுக பரீட்சையில் இது நடுக பயன்படுத்த வேண்டி வாரம். சரிதான். அடுத்தது நிரப்பு விதி. இது ஓரளவு நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இந்த முடிவுகள் ஓரளவு உணரக்கூடியதாக இருக்கும். ஏ ஒன்றிப்பு ஏ டேஸ், ஏக்க இருக்கிறதும் பெறும், அதை விட ஏ டேஸுக்குள்ளே இருக்கிறது ஏண்டா ஏக்க இல்லாதும் பெறும் ஏண்டா முழுமையாக வந்துட்டுது. அப்போ அது அகிலத்தொடைக்கு சமனாக இருக்கும். ஏ இடைவெட்டு ஏ டேஸ், ஏக்கிள்ளையும் இருக்கணும், ஏ டேஸுக்குள்ளையும் இருக்கணும். உங்களுக்கு தெரியும் ஏ டேஸ்ண்டா ஏக்கிள்ளை இல்லாத. அப்போ ஏக்கிள்ளை இருக்கணும், ஏக்கிள்ளை இல்லாமலும் இருக்கணும்ண்டா அப்படி ஒரு மூலகம் இருக்க இயலாது. அப்போ அது எம்டி செட்டாக இருக்கும். சரிதான், சூனியத்தொடையாக இருக்கும். அகிலத்தொடைக்கு டேஸ் எடுத்தால் சூனியத்தொடை வரும், சூனியத்தொடைக்கு டேஸ் நிரப்பி எடுத்தால் அகிலத்தொடையாக வரும். சரிதான். அடுத்தது சர்வ சமன்பாட்டு விதி, இந்த 7வது விதி சர்வ சமன்பாட்டு விதி. இதுவும் நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஏ இடைவெட்டு U அகிலத்தொடை தான். சரிதான், பெரிய தொடை, அதிண்ட தொடை பிரிவுகள் தான் மற்றதெல்லாம். அப்போ ஏ வந்து யூவிൻ്റെ ஒரு உபதொடை. அப்போ ஏ இடைவெட்டு U அண்டா என்ன வரும்? ஏ என்று வரும். ஏன்? சரிதான், ஏக்க இருக்கிற எல்லா பெறுகளும் அல்ல எல்லா மூலகங்களும் யூவுக்குள்ளேயும் இருக்கும். ஏ ஒன்றிப்பு எம்டி, இந்த சூனியத்தொடையண்ட அதுக்குள்ள ஒரு மூலகமும் இல்லை. ஆகவே ஏக்குள்ள இருக்கிறதும் வரும், அதை விட மேலதிகமாக எம்டி செட்டுக்குள்ளே இருக்கிறது, அதுக்குள்ள ஒரு மூலகம் இல்லாதபடியா அது ஏ என்று வரும். 8வது, இதுவும் ஓரளவு நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஏ ஒன்றிப்பு U ஏக்குள்ள இருக்கிறதும் வரும், அதை விட மேலதிகமாக ஜூக்குள்ளே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ஜூ தான் யூனிவர்சல் செட். சரிதான், எல்லா தொடைகளும் அதிൻ്റെ தொடை பிரிவு. ஆகவே சரிதான் ஏ ஒன்றிப்பு ஜூவாக இருக்கும். ஏ இடைவெட்டு எம்டி,
எம்டி என்றது உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள ஒரு மூலகம் இல்லை. அப்போ இடைவெட்டு எடுத்தால் எம்டி என்று வரும். சரி, இந்த முடிவுகள் மிக முக்கியமானவை. இந்த பேர்கள் தெரியாடும் பிரச்சனை இல்லை, முடிவுகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? ரைட். அடுத்தது தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள். சரியா? ரைட். இப்போ ஏக்கம பி என்றது மாதிரி வழி ஒமேகாவின் 2 நிகழ்ச்சிகள். ஏ இடைவெட்டு பி சூனிய நிகழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் இந்த ஏயும் பியும் தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள். தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள் இது முக்கியமான. சரி, அப்போ இந்த வரவிலக்கணம் கூட எக்ஸாம்களில் கேட்குறது. அப்போ ஏ இடைவெட்டு பி சூனிய நிகழ்ச்சியாக இருந்தால் ஏயும் பியும் தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள். சரியா? ரைட். அடுத்தது ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். இப்போ ஏபி மாதிரி வழியில் 2 நிகழ்ச்சிகள் ஒன்றிப்படுத்த மாதிரி வழி வந்தால் நாங்கள் ஏயையும் பியையும் ஒன்றிப்படுத்த மாதிரி வழி வந்தால் நாங்கள் சொல்லுவோம் ஏயும் பியும் இந்த மாதிரி வழி ஒமேகாவின் ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். சரிதான்? இடைவெட்டு இருக்கலாம், இல்லாமல் விடலாம், அதை பற்றி பிரச்சனை. ஏ இடைவெட்டு பி எம்டியாக இருக்கலாம் அல்லது எம்டி இல்லாமலும் இருக்கலாம். ஒன்றிப்படுத்த மாதிரி வழியண்டா நாங்கள் சொல்லுவோம் ஏ ஒன்றிப்பு பி எம்டியா ஒமேகாவாக இருந்தால் ஏயும் பியும் இந்த மாதிரி வழி ஒமேகாவின் ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். சரியா? ரைட். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த ஒமேகா தந்திருக்கு. சரிதான்? அதுக்குள்ளே இருக்கிற பேறுகள் 1 2 3 4 5 6. ஏ என்ற நிகழ்ச்சி 1 2, பி என்ற நிகழ்ச்சி அதுக்கு இருக்கிற பேறுகள் 1 3 4 5 6. சி தந்திருக்கு 4 5. சரியா? இந்த ஏயும் சியும் தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகளாகும். சரிதான்? ஏ இடைவெட்டு சியை பார்ப்போம். ஏ இடைவெட்டு சி ரெண்டுக்கும் பொதுவாக ஏதாவது மூலகங்கள் இருக்கா? இல்லை, அதுக்கு 1 2 இங்கே 4 5. அப்போ எம்டி. ஆகவே நாங்கள் சொல்லலாம் ஏயும் சியும் தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள். சரியா? அது ஓகே. ஏயும் பியும் ஒமேகாவின் இரு ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். உங்களுக்கு தெரியும் ஜாவுமளாவிய நிகழ்ச்சி என்றா ஒன்றிப்படுத்த மாதிரி வழி வரணும். சரி, ஏ ஒன்றிப்பு பி ஒன்றிப்பண்டா உங்களுக்கு தெரியும். ஏக்குள்ள இருக்கிற மூலகங்கள் எல்லாம் வரும் 1 2. இதை விட மேலதிகமாக பிக்கு இருக்கிறது. சரிதான்? 3 4 5 6. அப்போ இது ஒமேகா. ஆகவே சரிதான், ஏ ஒன்றிப்பு பி ஒமேகாண்டபடியாக ஏயும் பியும் ஒமேகாவின் இரு ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். இந்த ஏ ஒன்றிப்பு பி ஒன்றிப்பு சி எடுத்தால் என்ன நடக்கும்? ஏ ஒன்றிப்பு பி ஒன்றிப்பு சி எடுத்தால் அதுவும் ஒமேகாவாக இருக்கும். சரிதான்? அப்போ 3 நிகழ்ச்சிகளையும் நாங்கள் சொல்லலாம். ஏ பி சி இந்த 3ம் சரி மாதிரி வழி ஒமேகாவின் ஜாவுமளாவிய நிகழ்ச்சிகள். சரியா? சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் சம நேர்த்தகவுடைய பேறுகள். இப்போ ஒரு எழுமாற்று பரிசோதனையில் இருக்கிற பேறு சரிதான். அப்போ அந்த பேறுகள் ஒவ்வொன்றுக்குமான வாய்ப்புகள் சமமாக இருந்தால் அந்த பேறுகளை சொல்லும் சம நேர்த்தகவுடைய பேறுகள். எங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு தாயக்கட்டையை உருட்டுற பரிசோதனையில் சரிதான் அந்த ஒவ்வொரு இலக்கம் தோன்றதுக்கான வாய்ப்புகள் சமனாக இருக்கும். அப்படியான பேறுகள் சம நேர்த்தகவுடைய பேறுகள். சரியா? ரைட். நிகழ்தகவின் பண்டைய வரவிலக்கணம். இப்போ ஒரு
எழுமாற்று பரிசோதனையின் ஒரு மாதிரி வழி இருக்குது. சரிதான். அந்த மாதிரி வழியில் இருக்கிற பேறுகள் எப்படிப்பட்ட பேறுகளாக இருக்கணுமா இருந்தால் ஒன்றை ஒன்று புறநீக்கம் செய்கின்றதும் சம நேர்த்தகவுடையதுமான, ஒன்றை ஒன்று புறநீக்கம் செய்கின்றதும் சம நேர்த்தகவுடையதுமான சிமோலெம் எண்ணிக்கையான பேறுகளை கொண்ட மாதிரி வழி. அப்போ மாதிரி வழியில் இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை எம். அப்போ இந்த பேறுகள் மிக முக்கியமானது. இந்த பேறுகள் சம நேர்த்தகவுடையதாக இருக்கும். எல்லாத்துக்கும் சம வாய்ப்பாக இருக்கணும். என்ற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதில் இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை என்ன இருந்தால் ஏன்ற நிகழ்தவு அதை பிஏயால் குறிப்போம். ஏன்ற நிகழ்தவு என்னென்று வரையறுக்கப்படுதுண்டா NA கீழ் N ஒமேகா இப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு. இது இந்த வரைவிலக்கணத்துக்கு மிக முக்கியமானது சம நேர்த்தகவுடைய பேராக இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு தாயக்கட்டையில் சரிதான் உண்டண்ட இலக்கம் 2 இடத்துல இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் அந்த தாயக்கட்டையை உருட்டினா சரிதான் உண்டண்ட இலக்கம் தோன்றுறதுக்கான வாய்ப்பும் 2 இலக்கம் தோன்றுறதுக்கான வாய்ப்பும் சம அளவில் இருக்காது. அப்போ அப்படியான ஒரு பரிசோதனையில் சரிதான் இந்த வரைவிலக்கணம் பொருந்தாது. சரிதான் மிக முக்கியமானது சம நேர்த்தகவுடைய பேறுகளாக இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். கோடாத 3 நாணயங்கள் ஒருமித்து எறியப்படுகின்றன. சரிதான் ரைட். முதல்ல நாங்கள் மாதிரி வெளியெழுதுவோம். 3 நாணயங்கள் எறியப்பட்டால் என்னென்ன கிடைக்கும்? 3 நாணயங்கள்லையும் சரிதான் ஹெட் கிடைக்கலாம். அல்லது சரிதான் இந்த உதாரணமாக நாணயத்தை நாங்கள் ABC என்று போட்டோம்டா ஏயிலையும் பியிலையும் ஹெட் கிடைக்கலாம், சியில் டெயில் கிடைக்கலாம். அப்படி மாறலாம். ஏயில் டெயில், பியிலையும் சியிலையும் ஹெட் இப்படி சரிதான் 3 வரும். சரிதான் 2 ஹெட்டும் 1 டெயிலும். அதேமாதிரி 1 ஹெட்டும் 2 டெயிலும் அப்படியும் 3 வரும். 3 நாணயங்கள்லையும் டெயில் கிடைக்கலாம். அப்போ மாதிரி வழி அதில் இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 8. நான் என்ற நிகழ்ச்சியை வரையறுக்கிறேன். இரு தலை பெறுதல். என்ற நிகழ்ச்சியை வரையறுக்கிறேன். இரு தலை பெறுதல். சரிதான். அப்போ இந்த பரிசோதனை இதில் இருக்கிற பேறுகள் எல்லாம் சரிதானே சம நேர்த்தகவுடைய பேறுகள். ஆகவே நாங்கள் சரிதான் இந்த நிகழ்வு காண்றதுக்கு என்ன செய்யலாம்? NA கீழ் N ஒமேகா. ஏயில் இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை சரிதான் ஏ என்றது இரு தலை பெறுவதற்கான நிகழ்ச்சி. அப்போ இரு தலை பெறுதல்ண்டா அதற்கான 3 பேறுகள் வரும். அப்போ ஏயில் இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 3, மாதிரி வழிக்குள்ள இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 8. ஆகவே ஏயின் நிகழ்தகவு 3 கீழ் 8. அடுத்த 2வது குறைந்தது 1 தலை பெறுவதற்கான நிகழ்தகவு. இப்போ உங்களுக்கு தெரியும் குறைந்தது 1 தலை பெறுதல். இங்கே பாருங்க அந்த நிகழ்ச்சியை B என்று வைப்போம். அந்த நிகழ்ச்சியை B என்று வைப்போம். குறைந்தது 1 தலை பெறுதல்ண்டா 1 தலை கிடைக்கலாம், 2 தலை கிடைக்கலாம், 3 தலை கிடைக்கலாம். அப்போ என்ன கிடைக்கக்கூடாது? 3 டெயில் வாரது கிடைக்கக்கூடாது. சரிதான். அப்போ அந்த டிடிடியை தவிர மற்ற எல்லாம் வரும். அப்போ பியில் உள்ள பேறுகள் சரிதான் 7 பேறுகள் வரும். சரிதான். இப்போ நிகழ்வை காணுவோம். 2வது இது 1வது. சரிதான்
குறைந்தது ஒரு தலை பெறுவதற்கான நிகழ்தகவு. அந்த நிகழ்ச்சியை பி என்று வைக்கிறேன். நிகழ்தகவு எங்களோட வரைவிலக்கணம் என்பியின் கீழ் என் ஒமேகா. என்பி பியில் இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 7, மாதிரி வெளியில் இருக்கிற பேறுகளின் எண்ணிக்கை 8. அப்போ 7ன் கீழ் 8. சரியா? ரைட். அறிமுறை நிகழ்தகவு. எங்களுக்கு முதல் உள்ள பிரச்சனை என்னென்னா, முதல் நாங்கள் எழுதின அந்த வரைவிலக்கணத்தில் உள்ள பிரச்சனை சம நேர்தகவுடைய பேறுகளுக்குத்தான் அது உண்மை. அப்போ சம நேர்தகவுடைய பேறுகள் அல்லாதவைக்கு எங்களுக்கு ஒரு வரைவிலக்கணம் வேணும். அதுதான் இந்த அறிமுறை நிகழ்தகவு. பி என்ற ஒரு சார்பு, இந்த நிகழ்தகவு சார்பு. இ என்றது நிகழ்ச்சி வெளி. நிகழ்ச்சி வெளி என்றால் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சி வெளியில் இருந்து சைவர் உண்டு. சரிதான்? நிகழ்ச்சி வெளியில் இருந்து சைவர் உண்டு இதற்கான ஒரு சார்பு. அந்த சார்பு இந்த 3 நிபந்தனைகளையும் திருப்தி செய்யும். முதலாவது, ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு சைவரை விட பெரிது அல்லது சமனா இருக்கும். இது முதலாவது. இரண்டாவது, மாதிரி வெளியும் ஒரு நிகழ்ச்சி, மாதிரி வெளியின் நிகழ்தகவு உண்டு. மூன்றாவது, இடைவெட்டு இல்லாட்டி, மூன்றாவது இதில் எழுதுகிறேன், மூன்றாவது இடைவெட்டு இல்லாட்டி, இடைவெட்டு இல்லாட்டி ஒன்றிப்படுத்திட்டு நிகழ்தகவை காண்றது. இடைவெட்டு இல்லாட்டி ஒன்றிப்படுத்திட்டு நிகழ்தகவை காண்றது. தனித்தனிய நிகழ்தகவை எழுதி கூட்டலாம். பிஏ ப்ளஸ் பிபி இப்படி எழுதலாம். அப்போ இடைவெட்டு இல்லாட்டி பிஏ ஒன்றிப்பு பி சமன் பிஏ சக பிபி என்று எழுதலாம். இந்த 3 முடிவுகளும் வெளிப்பட உண்மைகள். சரிதான்? இந்த 3 முடிவுகளையும் பாவித்து நாங்கள் இனி அங்கால தேற்றங்களை நிறுவப் போகிறோம். முதலாவது முடிவு ஏதாவது சமநிலை தொடர்புகள் தொடர்பாக அதை பாவிப்போம். ரெண்டாவது சரிதான், பி ஒமேகாண்டு வந்தால் ஒன்றை போடுவோம். அப்போ இந்த 3வது முடிவு தான் பெரும்பாலான எல்லா தேற்றங்களையும் நிறுவுவதற்கு பயன்படுத்த போகிறோம். இடைவெட்டு இல்லாட்டி ஒன்றிப்படுத்திட்டு நிகழ்தகவை காண்றது, தனித்தனிய நிகழ்தகவை கண்டு கூட்டலாம். சரியா? ராய். தேற்றம் உண்டு. சரிதான்? இது எல்லாம் நிறுவோம். முதலாவது தேற்றம், சூனிய நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 0. சரியா? இதை நாங்கள் நிறுவோம். முதலாவது, இந்த ஏ ஒன்றிப்பு சூனிய நிகழ்ச்சி ஏ ஆயிருக்கும். ஏ என்றது ஜாதாயினும் ஒரு நிகழ்ச்சி. சரி, எங்கட ஐடியா என்னண்டா, இடைவெட்டு இல்லாத 2 நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்பாக எழுதினா நிகழ்தகவு காணேக்க தனித்தனிய நிகழ்தகவு கண்டு கூட்டலாம் எழுதலாம். சரி, 2 பக்கம் நிகழ்தகவு எடுப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் ஏ இடைவெட்டு எம்டி எம்டி, ஆகவே தனித்தனிய நிகழ்தகவை எழுதி கூட்டலாம். சரி, அதைத்தான் செய்ய போகிறோம். அப்போ தனித்தனிய நிகழ்தகவை எழுதி கூட்டலாம். அப்போ பிஏ சக பிஎம்டி, இப்போ இந்த இடத்துல பிராக்கெட்டுக்குள்ள காரணத்தை போடுங்கோ.
A இடைவெட்டு MD சமன் MD. சரி, இடைவெட்டு இல்லாதபடியாத்தான் கூட்டலாக எழுதியிருக்கிறோம். இந்த PA வெட்டுப்பட, இந்த PA வெட்டுப்பட PMD சமன் சைவர். இது முதலாவதுக்குரிய நிறுவல். சரியா? ரைட். ரெண்டாவதுக்குரிய நிறுவல். சரிதான். ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரெண்டாவதை பார்த்தீங்களா தெரியும். சரிதான். ரெண்டாவதை பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க, PA டேஸ் சமன் 1 மைனஸ் PA. PA டேஸ் சமன் 1 மைனஸ் PA. ரைட். அதை நிறுவோம். சரிதான். ஒருக்கா நிறுவோம். சரிதான். A டேஸ் ஒன்றிப்பு A. இது ரெண்டு வரும். A டேஸ் ஒன்றிப்பு A ஒமேகா. ரெண்டு பக்கமும் நிகழ்வு எடுப்போம். PA டேஸ் ஒன்றிப்பு A சமன் P ஒமேகா. உங்களுக்கு தெரியும் P ஒமேகா உண்டு. அந்த வெளிப்பட உண்மையில் ரெண்டாவது விடயம். இந்த A டேஸ் A தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள். ஆகவே நாங்கள் கூட்டலா எழுதலாம். இதில் பிராக்கெட்டுக்குள்ள காரணத்தை போடுங்க. A இடைவெட்டு A டேஸ் MD. அப்போ இடைவெட்டு இல்லாதபடியாக கூட்டலாக இருக்கிறோம். ஆகவே PA டேஸ் சமன் 1 மைனஸ் PA. இதைத்தான் ரெண்டாவதாக நாங்கள் நிறுவி இருக்கிறோம். ரெண்டாவது முடிவு. சரியா? ரைட். மூன்றாவது முடிவை பார்ப்போம். A B ന്റെ தொடப்பிரிவாயிருந்தா, A B ന്റെ தொடப்பிரிவாயிருந்தா A ന്റെ நிகழ்தகவு B ന്റെ நிகழ்தகவை விட சிறிது அல்லது சமன். அதோட B மைனஸ் A சமன் PB மைனஸ் PA. சரி, இங்கே பாருங்க. ஒரு வென் டயக்ராத்தில் இதை கீறி காட்டுறேன். இது B, இது A. B மைனஸ் A என்றது இது. இது B மைனஸ் A. இது A. அப்போ ரெண்டு இடைவெட்டு இல்லாத நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்பாக எழுதுவோம். அப்போ இங்கே பாருங்க, B மைனஸ் A ஒன்றிப்பு A Pக்கு சமன். வென் டயக்ராம் போட்டது சரிதான். இதை எழுதுறது இலகுவாக்குறது. அது ஒரு செய்கை வழியாக அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. சரிதான். சரிதான். நீங்கள் புறநீக்கு நிகழ்ச்சி என்று சொல்லணுமாண்டா இதில் நீங்கள் எழுதுவோம். வென் டயக்ராத்தில் படத்தில் கிடக்குன்னு சொல்லிடாது. சரி, இப்போ நாங்கள் ரெண்டு பக்கம் நிகழ்டாவே எழுதுவோம். ரெண்டு பக்கம் நிகழ்டாவே எழுதுவோம். சரி, இடைவெட்டு இல்லாட்டி நீங்கள் கூட்டலா எழுதலாம். இதில் இடைவெட்டு இல்லாதபடியா நீங்கள் கூட்டலா எழுதலாம். இதில் காரணம் போடும். B மைனஸ் A இடைவெட்டு A சமன்
எம்டி காரணம் போடுங்கோ. இப்போ இங்கே பாருங்க, முதலாவது முடிவு வெளிப்பட உண்மைகளில் முதலாவது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்வு எப்பவும் சைவரை விட பெரிது அல்லது சைவருக்கு சமன். இந்த பி மைனஸ் ஏயின் நிகழ்வு சைவராக இருந்தால் ஏயின் நிகழ்வும் பியின் நிகழ்வும் சமன். இது சைவராக இருந்தால் ஏயின் நிகழ்வும் பியின் நிகழ்வும் சமன். சைவரை விட பெருசாக இருந்தால் பியின் நிகழ்வு பெருசு. ஆகவே நாங்கள் வெளிப்படையாக எழுதலாம் பிஏ சிறிதல்ல சமன் பிபி. என்ன காரணம்? இந்த பி மைனஸ் ஏயின் நிகழ்வு பெரிதல்ல சமன் 0. சரியா? சரி, அடுத்தது இதோட இன்னும் ஒரு முடிவு கேட்டு கிடக்கு. நாங்கள் இந்த பி மைனஸ் ஏயின் நிகழ்வை எழுவாயாக்கி விட்டால் பிபி மைனஸ் பிஏ, பிபி மைனஸ் பிஏ. சரியா? ரைட். சரியா? அப்போ மூன்றாவது முடிவு நாங்கள் நிறைவேற்றோம். மூன்றாவது முடிவு. அடுத்தது நாலாவது முடிவு. பிஏ இடைவெட்டு பி டேஸ் சமன் பிஏ மைனஸ் பிஏ இடைவெட்டு பி. ரைட். அப்போ நாலாவது முடிவை நாங்கள் நிறுவோம். இப்போ நாலாவது முடிவு இதுதான் நாலாவது முடிவு. இதை நாங்கள் நிறுவ போகிறோம். சரி, ஒரு வென் டயக்ராத்தை வச்சு யோசிப்போம். இது ஏ, இது பி. ஏ மைனஸ் பி அல்லது ஏ இடைவெட்டு பி டேஸ் என்றது இது. இதுதான் ஏ இடைவெட்டு பி டேஸ். இது ஏ இடைவெட்டு பி. இப்போ ஏ என்ற நிகழ்ச்சியை இடைவெட்டு இல்லாத ரெண்டு நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்பாக எழுதுவோம். இப்போ நான் ஏ என்ற நிகழ்ச்சியை இடைவெட்டு இல்லாத ரெண்டு நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்பாக எழுத போகிறேன். ஒன்று ஏ இடைவெட்டு பி டேஸ், மற்றது ஏ இடைவெட்டு பி. இடைவெட்டு இல்லாத ரெண்டு நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்பாக எழுதிட்டோம். அப்போ ரெண்டு பக்கம் நிகழ்வு எழுதுவோம். சரி, இங்கே பாருங்க பிள்ளைகள், இடைவெட்டு இல்லாட்டி நாங்கள் தனித்தனிய நிகழ்தகவை எழுதி கூட்டலாக எழுதலாம். அப்போ இதின் நிகழ்வு சக இதின் நிகழ்வு. இப்போ முக்கியம் பிள்ளைகளே காரணம் போடணும். காரணத்துக்கு மார்க்ஸ் இருக்கு. வென் டயக்ராத்தில் இருக்குன்னு சொல்லி போட்டு விடையலாம். ஏனெண்டா இந்த வென் டயக்ராம் ஒரு பொதுவானது இல்லை. சரிதான்? இப்போ இந்த முடிவு பொதுவானது. ஏயும் பியும் இடைவெட்டு இல்லாட்டிலும் இந்த முடிவு உண்மை. ஆகவே வென் டயக்ராத்தில் கிடக்கு. ஆகவே காரணம் எழுத தேவையில்லை என்று சொல்ல முடியாது. ரைட். அப்போ காரணம் கட்டாயமாக எழுதணும்.
A இடைவெட்டு B டேஸ் இடைவெட்டு A இடைவெட்டு B சமன் MT. சரியா? அப்போ இதில் இருந்து நீங்கள் A இடைவெட்டு B டேஸை எழுவாயாக்கி நீங்கள் என்றால் இதில் இருந்து P A இடைவெட்டு B டேஸை எழுவாயாக்கின PA மைனஸ் PA இடைவெட்டு B. இதுதான் உங்களோட மூன்றாவது முடிவு. சரியா? ரைட். அடுத்ததான் நாங்கள் இந்த நாலாவது முடிவை நிறுவுவோம். சரி, நாலாவது முடிவை நாங்கள் நிறுவுவோம். இந்த நாலாவது முடிவு PA ஒன்றிப்பு B சமன் PA சக PB சய PA இடைவெட்டு B. சரி, இப்போ இந்த நாலாவது முடிவை நிறுவ போகிறோம். இந்த சரிதான், ஒரு வென் டயரத்தை வச்சு யோசிப்போம். இந்த இது A, இது B. A ஒன்றிப்பு B இடைவெட்டு இல்லாத ரெண்டு நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்பா எழுத போறேன். இங்க பாருங்க, சரி. அப்ப நான் A ஒன்றிப்பு B என்னென்று எழுத போறேன்டா, இது A மைனஸ் B அல்லது A இடைவெட்டு B டேஸ், இது B. அப்ப A இடைவெட்டு B டேஸ் ஒன்றிப்பு B. சரிதான், ரெண்டு பக்கம் நிகழ்வு எடுப்போம். P A இடைவெட்டு B டேஸ் ப்ளஸ் PB நேரடியாக எழுதுறேன். அப்போ ஒன்றிப்படுத்திட்டு நிகழ்வை காண்றது தனித்தனியே நிகழ்வை கண்டு கூட்டலாக எழுதியிருக்கிறேன். இப்போ கூட்டலாக எழுதினக்கு காரணம் இடைவெட்டு இல்லாதபடியா, இது கட்டாயமாக எழுதணும். இந்த காரணம் கட்டாயமாக உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுது. இந்த காரணம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படும். சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மூன்றில் இருந்து இங்கே பாருங்க பிள்ளைகள், மூன்றில் இருந்து PA இடைவெட்டு B டேஸை நீங்கள் என்னென்று எழுதலாம், PA மைனஸ் PA இடைவெட்டு B என்று எழுதலாம். சரிதான்? சரி, ஒரு எக்ஸாமுக்கு தனியாக இந்த நாலாவது மட்டும் கேட்டால் நீங்கள் இதுவும் நிறுவித்தான் நிறுவோம். சரிதான்? இப்போ இதில் நான் முதல் நிறுவினபடியாக அதை நேராக எழுதுகிறேன். அப்போ உங்களுக்கு சரிதான், PA ஒன்றிப்பு B என்னத்துக்கு சமன் PA சக PB சய PA இடைவெட்டு B. சரியா? ரைட். அப்போ இந்த முடிவுகள் எக்ஸாம் வியூவில் மிக முக்கியமாக இதை பாவித்து செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கேள்விகள் வாரது.
இது கவனமாக இருக்கணும் பிள்ளைகள். சரி, இந்த முடிவு பாடமாக இருக்கணும், உங்களுக்கு நிறுவவும் தெரியணும். சரியா? ரைட். நன்றி பிள்ளைகளே.